நடிகர் பாக்யராஜ் அவர்களின் இந்த திடீரென்ற மரணம் அநேகரை ஆழ்ந்த துயரத்தில் கொண்டு சென்றிருக்கிறது. முக்கியமாக அவருடைய குடும்பம் அதிகமாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த செய்தியானது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கும் இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மருத்துவராக இந்த மாரடைப்பு என்று சொல்லுகிற இந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக் என்பதை குறித்தும், இந்த மாரடைப்பு என்பது எப்படி ஏற்படுகிறது, இந்த மாரடைப்பிற்கான முக்கிய காரணங்கள் என்ன, இந்த மாரடைப்பின் அறிகுறிகள் என்ன, மாரடைப்பு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், மாரடைப்பை எவ்விதம் தடுப்பது என்ற, இன்னும் யாருக்கு இந்த மாரடைப்பு அதிகமாக வர வாய்ப்புண்டு என்பதோடு கூட நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான உண்மைகளை உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக், அதாவது மாபெரும் மாரடைப்பு என்ற இந்த காரியமானது இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் கரோனரி ஆர்டரி என்று சொல்லப்படுகிற தமனிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவைகள் முழுமையாக அடைபடுவதால் ஏற்படுகிற ஒரு காரியம். இதய தசையின் மிகப்பெரிய பகுதி இரத்தமும் ஆக்சிஜனும் இல்லாமல் சேதமடைந்துவிடும். உடனடி சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிரிழப்பிற்கு அது வழிவகுத்துவிடும். மாரடைப்பு எப்படி ஏற்படுகிறது? இதயத்திற்கு இரத்தம் கொண்டு செல்லும் தமனிகளின் சுவர்களில் கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால், கால்சியம் மற்றும் சிற பொருட்கள் சேர்ந்து பிளேக் என்று சொல்லப்படுகிற சிறிய கட்டி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக, அல்லது பிளேக் திடீரென்று அது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அங்கே தமனிகளில் பிரயாணம் செய்யும்படியான இந்த காரியத்தின் நிமித்தமாக. மூன்றாவதாக, இந்த கிழிந்த இடத்தில் இரத்த கட்டி, அதாவது பிளட் கிளாட் உருவாகும்படியான ஒரு காரியம் உண்டு. நான்காவதாக, இந்த இரத்த கட்டி இரத்த ஓட்டத்தை முழுமையாக அடைத்துவிடும். அது அந்த இரத்தத்தில் ஓடுகிற வேளையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தமனியில் போய் முழுமையாக அதை அடைத்துவிடும். இதய தசைக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் சில நிமிடங்களிலேயே செல்கள் அழிய துவங்கிவிடும். ஆறாவதாக, இதயத்தின் பெரிய பகுதி பாதிக்கப்பட்டால், அதாவது இதயத்தினுடைய அதிகமான பகுதி பாதிக்கப்பட்டால் அதையே நாம் மேசிவ் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லலாம். ஒருவேளை இங்கே கேட்கலாம், இதற்கான முக்கிய காரணங்கள் என்ன? முக்கிய காரணங்கள் என்னவென்றால், ஹை பிபி, அதிகமான இரத்த அழுத்தம், டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், அதிகமான கொலஸ்ட்ரால், புகைப்பிடித்தல், தொடர்ச்சியாக ஸ்மோக்கிங், புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதன் மூலமாக, அல்லது நல்ல உடன் பருமன் உள்ளவர்கள், உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், மற்றும் ஒரு சரியான ஆரோக்கியமற்ற உணவு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அது, அதிகமான மன அழுத்தம், மது அருந்துதல், அதிகமாக மது அருந்துதல். குடும்ப வரலாற்றில் இளம் வயதில் மாரடைப்பு ஏற்படுகிற அந்த நிகழ்வு நடந்திருக்குமானால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வயது அதிகரிப்பதும் ஒரு காரணம், அதிகமான தூக்கமின்மையும் கூட சொல்லலாம். இந்த மாரடைப்பின் அறிகுறிகள் என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, மார்பில் கடுமையான அழுத்தம் அல்லது ஒரு வலி ஏற்படும். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் என்று சொல்ல, வலியே இல்லாத விதத்தில் இது ஏற்படவும் வாய்ப்புண்டு. இந்த இடது கையில் வலி அல்லது வலது கை, கழுத்து, தாடை, முதுகுக்கு இந்த வலியானது பரவுதல், இந்த விதமான காரியங்கள் இருந்தால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூச்சு திணறல், அதிகமான வியர்வை, லாட் ஆஃப் ஸ்வெட்டிங், குமட்டல் அல்லது வாந்தி வருவதைப் போல இருக்கும், தலை சுற்றும், மிகுந்த ஒரு பலவீனமானது ஏற்படும். சிலருக்கு இந்த முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வலியே இல்லாமல் இந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக் நடந்துவிடும். உங்களை கேட்கலாம், அந்த மாரடைப்பு ஏற்படுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்?
உடனடியாக அவசர மருத்துவ சேவையை நீங்கள் அழைக்க வேண்டும். நோயாளியை அமைதியாக உட்காரவோ அல்லது படுக்கவோ வைக்க வேண்டும். உடனடியான மருத்துவ உதவிக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். தாமாகவே வாகனம் ஓட்டிக்கொண்டு மருத்துவமனைக்கு அவர்கள் செல்லக்கூடாது. மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருந்தால் மட்டுமே ஆஸ்பிரின் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நோயாளி சுவாசிக்கவில்லை அல்லது நாடி துடிப்பு இல்லை எனில் பயிற்சி பெற்றவர்கள் உடனடியாக இந்த சிபிஆர் என்று சொல்லுகிற ஹார்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணுற அதை தொடங்க வேண்டும். இந்த மாரடைப்பை நான் எவ்விதமாக தடுப்பது என்று ஒரு கேள்வி எழும்பலாம். இரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதும் வைத்துக்கொள்வது மிக அவசியம். முக்கியமாக நம்முடைய இரத்த அழுத்தம் 120/80 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு வைத்திருக்க முயற்சிப்பது அவசியம். ரெண்டாவது, நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள் டயபெட்டிஸ் வைத்திருப்பது அவசியம். இரத்த சர்க்கரை மற்றும் HbA1c என்ற 3 மாத சர்க்கரைகளை பரிசோதிப்பது நல்லது. கொலஸ்ட்ரால் அங்கு முக்கியமாக தேவையானால் அதற்குரிய மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைக்கும் போது அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். புகைப்பிடிப்பதை முழுமையாக நிறுத்துங்கள், அது ரொம்ப ஆபத்தானது. புகைப்பிடிப்பது உங்களுடைய இரத்த குழாயை சுருக்க செய்துவிடும். நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நீங்கள் பின்பற்றுவது மிக அவசியம். அதிகமான காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்புகள், குறைந்த உப்பு, சர்க்கரை, எண்ணெய், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது சரியல்ல. ஆறாவதாக, தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். வாரத்திற்கு ஒரு 150 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி. முக்கியமாக ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மிதமாகவே அவங்களுடைய உடற்பயிற்சியை செய்வது அவசியம். கடுமையான உடற்பயிற்சி அவ்வளவு சரி என்று நாம் சொல்ல முடியாது. அடுத்ததாக, நீங்கள் உடல் எடையை கட்டுப்படுத்துவது நல்லது. உடலை கட்டுப்படுத்தி ஒரு அளவுக்குள்ளாக, அதாவது ஒரு உயரம், உதாரணமாக உங்களுடைய உயரம் 150 சென்டிமீட்டர் என்றால் ஒரு 100ஐ கழித்து ஒரு 50 கிலோ அளவுக்கு உங்களுடைய உடை இருந்தால் மிக நல்லது. மன அழுத்தத்தை குறையுங்கள். போதுமான தூக்கம், ஓய்வு, மன அமைதியை வளர்க்கும் இவ்விதமான காரியங்களை நீங்கள் கொண்டிருப்பது மிக நல்லது. மதுபானத்தை தவிர்ப்பது மிக நல்லது. சிறிதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள், அது கூட அந்த அளவுக்கு அது நல்லது என்று சொல்ல முடியாது. 10வது, நீங்கள் பார்ப்பேன் சீரான மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள். அவ்வப்பொழுது இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரை, கொலஸ்ட்ரால், சிறுநீரகம், கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, தேவையான போது இசிஜி, எக்கோ, டிஎம்டி, எந்த விதமான பரிசோதனைகள் நீங்கள் செய்வது மிக நல்லது. யாருக்கு அதிகமான ஆபத்து இதில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 55 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அல்லது மாதவிடாய் நிறைவுக்கு பின்பாகவே ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், அதிக கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், குடும்பத்தில் வயதில் மாரடைப்பு ஏற்பட்ட வரலாறு உள்ளவர்கள், உடல் பருமன் அல்லது உடற்பயிற்சி இல்லாதவர்கள் இந்த விதமான மேசிவ் ஹார்ட் அட்டாக்கு ஆபத்தானவர்களாக நாம் கருதப்படுகிறார்கள். நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில உண்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். மாரடைப்பு திடீரென்று ஏற்படலாம், ஆனால் அதன் காரணங்கள் பல ஆண்டுகளாக மெதுவாக உருவாகி இருக்கலாம். அப்பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருப்பது. முதல் 60 முதல் 90 நிமிடங்கள் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க, சிகிச்சைக்கு மிக முக்கியமானது. இந்த உடனே நம்ம அந்த நேரத்தில் மருத்துவமனை சென்று விட்டால் இதய தசையை அதிக அளவில் நாம் காப்பாற்ற வாய்ப்புண்டு. அதை மறந்து விட வேண்டாம். கோல்டன் ஹவர் அந்த 60-90 நிமிடங்களுக்குள்ளாக போவது நல்லது. புகைப்பிடிப்பதை நிறுத்திவிடுங்கள். இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால் ஆகியவற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது, ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்தால் மாரடைப்பு அபாயத்தை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கலாம். திடீர் மார்பு வலி, மூச்சுத்திணறல் அல்லது மேலே கூறிய அறிகுறிகள் இருந்தால் அவை அஜீரணம் அல்லது வாயு தொந்தரவு என்று நினைத்து தாமதிக்க வேண்டாம்.
சில சமயங்களில் அது ஆபத்து. தாமதிக்காமல் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் பரிசோதித்து கொள்வது நல்லது. உயிரை காப்பாற்றுவதில் நேரம் மிக முக்கியமானது. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே இந்த சில காரியங்கள் நடிகர் பாக்யராஜ் அவருடைய மரணத்தை நாம் எண்ணும் பொழுது வருத்தமாக இருந்தாலும் அதன் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொள்வது நல்லது. ஒருவேளை விதமான இந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக் அல்லது மற்ற மருத்துவ ஆலோசனைகள் அல்லது மருத்துவத்துக்கு கேள்விகளை நீங்கள் கொண்டு வைப்பார்கள் எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்கள். நான் முடிந்தளவு பதில் சொல்ல பார்க்கிறேன். ஆனாலும் உடனடியாக சில சமயங்களில் பதில் சொல்ல முடியாவிட்டாலும் அதற்குரிய பதில்களை நான் முடிந்தளவு உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த நாளிலும் கூட விதமாக டாக்டர் டேவிட் இளங்கோவன் நான் உங்களுக்கு பதிலை அளிப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுவேன். ஆகவே உங்களுடைய கேள்விகளை நாங்கள் தாராளமாக கேளுங்கள். முடிந்தளவு நான் உங்களுக்கு பதில் சொல்ல பிரயாசப்படுவேன். ஒருவேளை உடனடியாக முடியாவில்லாட்டும் கொஞ்சம் காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக சரியான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி.